அபி, அவர் ஏதோ உளறிட்டு போறாரு. நீ அதை பெருசா எடுத்துக்காத. அம்மாவுக்கு அப்படிலாம் எதுவுமே ஆகாது. அதுவும் ஓன் ஜாதகத்துல எனக்கு எப்படிடா ஆபத்து வரும்? நீ எதுவும் மனச போட்டு குழப்பிக்காத. ஊர்ல இந்த ஒரு ஜோசியர் மட்டும்தான் இருக்காரா என்ன? நாம வேற ஜோசியரை பார்த்து நாள் குறிச்சுக்கலாம். தேவிக்கு செய்ய வேண்டியதை நம்ம கண்டிப்பா செஞ்சிடலாம். ஆமா அபி, ஜாதகமே இல்லாதவங்க எல்லாம் நிறைய பேர் நல்லா வாழ்ந்துட்டு தானப்பா இருக்காங்க. நீ இத சீரியஸாலாம் எடுத்துக்காத. நான் சொல்றேன்ல அபி, நீ எதுவும் யோசிக்க வேண்டாம். போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. நான் டிஃபன் ரெடி பண்ணி வைக்கிறேன். போடா. செல்வா, நாம உடனே வேற ஜோசியரை பாத்துடலாமா? ஆமாமா, வேற ஜோசியரை பார்த்து அபியோட ஜாதகத்துல வேற எந்த தோஷமும் இல்லன்னு தெரிஞ்சாதான் எனக்கு நிம்மதியாவே இருக்கும். எனக்கு அந்த ஜோசியர் சொன்னதுல எல்லாம் நம்பிக்கையே இல்ல. இருந்தாலும் தேவியோட நல்லதுக்கு நம்ம நாள் பார்த்துதானே ஆகணும். அதுக்காகவாவது நம்ம வேற ஜோசியரை பார்த்துதானே ஆகணும். அர்ஜுன், பூந்தமல்லியில எனக்கு தெரிஞ்ச ஞானதேசிகன்னு ஒரு ஜோசியர் இருக்காரு. என்கிட்ட அவரோட அட்ரஸ் இருக்கு, நான் உனக்கு அனுப்புறேன். நீ நேர்ல போய் பார்த்து அவரை கூட்டிட்டு வந்துடுறியா? சரிப்பா, நான் இப்பவே கிளம்புறேன். ஏய் அர்ஜுன், இருப்பா, நான் டிஃபன் ரெடி பண்றேன், சாப்பிட்டுட்டு போ. இல்லம்மா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நான் அட்ரஸ் அனுப்புறேன். இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இந்த ஜோசியர் வேற இன்னும் நிறைய பிரச்சனையை எழுத்து விட பாக்குறாரு. ஏன் தான் நமக்கு இப்படிதான் நடக்குதோ தெரியல. ஹலோ, பூந்தமல்லியில ஞானதேசிகன்னு ஒரு ஜோசியர் இருக்காராமே. அர்ஜுன் இப்போ அவரை பார்க்க தான் போயிட்டு இருக்கான். அவர் இங்க வந்தா நான் சொன்னதுதான் சொல்லணும். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல. ஓகே. போதுமா? சத்யா, சாப்பிடு. தேங்க்யூ. என்ன சத்யா, கண்டிப்பா அபி கன்வின்ஸ் ஆயிடுவானா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, முதல்ல தேவி உண்மையை சொன்னா நம்புவான்னு நினைச்சுதான் கூட்டிட்டு போனோம். ஆனா தேவியை பார்த்ததுக்கு அப்புறம் கூட நீங்க 2 பேரும் சொன்னதை அபி நம்பலையே. டபுள் மைண்டோட தானே போனா. அதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. முதல்ல நீ சொன்னதே எடுத்துக்கோயேன். முதல்ல குடோன்ல நம்ம அபிமாமாவை பார்த்தப்போ அவங்க அம்மாவை பத்தி சொன்னதும் முதல்ல அவருக்கு கோவம் தானே வந்துச்சு. ஆனா தேவி அக்காவை பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு கோவம் வரலையே. டபுள் மைண்டோட தானே போனாரு. அப்போ நாங்க சொன்னதை கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு தானே அர்த்தம். அதுவும் இல்லாம அபிமாமா கண்டிப்பா நம்புவாருன்னு தெரிஞ்சுதான் நான் இப்படி ஒரு டிராமாவே கிரியேட் பண்ணேன். என்னோட குறி மிஸ் ஆகாது. அபி நீங்க சொன்னதை நம்பிடுவாங்கிறது கூட ஓகே. அர்ஜுன் எப்படி நம்ப வைக்கிறது? அன்னைக்கு அர்ஜுன் இங்க வந்தப்போ நீ வழக்கம் போல அவங்க அம்மாவை தப்பானவங்கன்னு பேசின. ஆனா அர்ஜுன் ஏன் அவ்வளவு கோவப்பட்டு பேசணும்? உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் அப்பதானே பார்க்க வந்தாரு. நீ ஏதோ கோவத்துல பேசுறேன்னு அமைதியா இருக்க வேண்டியதானே? அம்மாவை பத்தி சொன்னதும் அவ்வளவு கோவப்படுறாரு. அதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அபியை நம்ப வைக்கிறதுக்காக ஒரு டிராமா போட்ட மாதிரி அர்ஜுனை நம்ப வைக்கிறதுக்கு ஒரு டிராமா போடணுமா என்ன? அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. அர்ஜுன் அவங்க அம்மாவை பத்தி சொன்னது இப்ப வேணா நம்பாம இருக்கலாம். ஆனா எல்லாருக்குமே அவங்க அம்மாவை பத்தின உண்மை தெரிய வரும்போது அர்ஜுனும் அதை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். இருந்தாலும் எனக்கு இன்னொரு விஷயம் உறுத்திட்டு தான் இருக்கு. என்ன? உண்மையிலேயே அர்ஜுன் உன்னை நம்பர்தா இருந்தா உன்னை ஜாமீன்ல எடுக்க தானே வந்திருக்கணும். ஆனா அர்ஜுன் அதை செய்யலையே. அப்போ அர்ஜுனுக்கு உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம். நான் அர்ஜுன் என்ன நம்பணும்லாம் எதிர்பார்க்கல மதன். அவங்க அம்மாவை பத்தின உண்மைய அவன் தெரிஞ்சுக்கிட்டா போதும். செல்வநாயகி வெட்டி கௌரவத்துக்காக கொலை கூட செய்வாங்கன்னு அர்ஜுனுக்கு புரியணும். இருந்தாலும் உன் வைராகியம் இருக்கே, அதை பாராட்டுறதா இல்ல திட்டுறதானே தெரியல. நம்ம நினைச்ச விஷயத்த எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம செஞ்சு முடிக்கிறது பெரிய விஷயம். உனக்கு அது நேச்சுரலாவே இருக்கு சத்யா. ஆனா இவ்ளோ பிரச்சனைக்கு காரணம் யார் தெரியுமா? யாரு? யாத செல்வநாயகி தானே? இல்ல, நீதான். நான் என்ன செஞ்சேன்? எல்லாரும் என் அத்தைய பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தானே நான் இப்படி ஒரு டிராமாவே பண்ணேன். அது நல்லதுக்கு தானே. நான் இல்லன்னு சொல்லல.
அன்னைக்கு தேவியை கொலை பண்ண வந்த லேடிய நீ மிஸ் பண்ணிட்டல்ல. நீ மட்டும் அவங்கள பிடிச்சிருந்தனா முதல்ல இவ்ளோ பிரச்சனை வந்திருக்குமா?